ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜமிக்கில டைப் 1 பார்க்க போறோம். ஜமிக்கில வந்து 2 டைப் இருக்குது. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா இந்த மாதிரி அடியில எப்பயும் போல அடியில இருந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க, குட்டியா ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஜமிக்கியை இங்க பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல் இருக்க ஜமிக்கி ஹோல் இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்டிச் போட்டு வெளியில ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச். அதே மாதிரி அடுத்த அகைன் இந்த மாதிரி ஜமிக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஜமிக்கி சொல்லலாம், இல்லைன்னா சீக்வன்ஸ், ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அடுத்து அந்த ஹோல்ல, ஜமிக்கியோட ஹோல்ல ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச், மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு. தென் நெக்ஸ்ட் இதே மாதிரி உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச். ஓகேவா? மறுபடியும் சீக்வன்ஸ் இது பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச். ஜமிக்கிங்க பிளேஸ் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச். இங்க உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச். உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச். நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் தான் மாத்தி மாத்தி நம்ம கடைசி வரைக்கும் போடுவோம். ஓகேவா? இங்க உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச். இது வரைக்கும் போட்டு ஒரு நாட் போட்டுருங்க. ஓகேவா? இதுதான் வந்து டைப் 1. இது வந்து டைப் 1. இப்ப நம்ம டைப் 2 அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டைப் 2 பார்க்க போறோம். அதுக்கு இதே மாதிரி சேமா ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அகைன் அடியில இருந்து த்ரெட் எடுத்து, இது எப்படின்னா கொஞ்சம் அடுக்கடுக்கா மேல ஒரு லேண்ட் அவுட் மாதிரி இது மாதிரி வரும். ஓகேவா? லேயர் லேயரா வர மாதிரி இது ஒரு ஸ்டிச். நம்ம கேப் விடாம, அது வந்து நம்ம ஜமிக்கி வந்து கீழே இப்படி வச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வந்துட்டு தான் இந்த ஜமிக்கியை வந்து இது பண்ணுவோம், பிளேஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைப்ல. இதுல வந்து எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இப்படி நம்ம பீட்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி கோர்த்துட்டு இங்க ஒரு ஸ்டிச், வெளில ஒரு ஸ்டிச். அடுத்து ஒரு ஜமிக்கிய கோர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு மேல ஒவ்வொன்றா லேண்ட் ஆகி வரணும். ஓகேவா? ஸ்லாண்டிங்கா வரும். அடுத்து இந்த மாதிரி இதே ப்ராசஸ் தான் இந்த இதுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஸோ ஜமிக்கி நீங்க மொத்தமா இந்த மாதிரி 2 3 இது பண்ணிட்டு ஒவ்வொன்றா விட்டாலும் சரி. சிலது ஜமிக்கிலாம் 1 2 அப்படியே ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க சிங்கிள் சிங்கிளாவே கோர்த்து கூட பண்ணிக்கலாம். தெரியுதா இதுக்கும் டிஃபரன்ஸ்? ஸோ அடுத்து இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா இதே மாதிரி மேல மேல ஓவர்லே ஆயிட்டே வரும். இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகுதா? ஸோ நீங்க ஜரியில போட்டாலும் சரி, இல்ல நரம்புல போட்டாலும் சரி, எப்படினாலும் போட்டுக்கலாம். இது ஒரு மாதிரி அழகா அடுக்கடுக்கா நமக்கு அடுக்கடுக்கா வரும். சோ இதான் டைப் 2. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா தனித்தனியா வரும். இது வந்து அப்படியே அடுக்கடுக்கா வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? இதேதான் அடுத்து இதே இதுலதான் நம்ம வந்து இதை வச்சு பார்ப்போம். பீட்ஸ் வச்சு வரும். ஸோ அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ சேம் தான். இந்த ஜமிக்கி இருக்குல்ல, டைப் 3 அப்படின்னா பீட்ஸ் ஒன்று கோர்த்துக்கோங்க. இது சாரி, ஜமிக்கியை ஒன்று கோர்த்துக்கோங்க. ஒரு பீடு, கட் பீட்னாலும் சரி, சுகர் பீடுனாலும் சரி, இந்த மாதிரி. அடுத்து ஒரு பீடு, ஒரு ஜமிக்கி, இந்த மாதிரி வரும்.
ஒரு பீடு, ஒரு ஜமிக்கி. ஓகேவா? இதே மாதிரிதான் வரும் ஃபுல் ப்ராசஸ்மே. ஒரு பீடு, ஒரு ஜமிக்கி, ஒரு பீடு, ஒரு ஜமிக்கி. இந்த மாதிரி போட்டு இப்படியே அடுக்கடுக்கா இந்த மாதிரி ஓவர்லே ஆகி வரும். இது வந்து சுகர் பீட்ல வந்து போட்டா எதனாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ, மாடல் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டிச்சஸ்ல இந்த கிளாஸ்ல வந்து எப்படின்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 இதை வந்து ஒவ்வொரு ஷேப்லயும் நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.